அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போயிட்டு தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க பார்த்தோன்னா ஒரு ஆக்சிலேட்டர் ஓவர் ரேஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, இதுமாரி ஆக்சிலேட்டர் கேபிள் நல்லாயிருக்கு, ஆனால் ரேஸ் பண்ணவே அப்படியே ரேஸ் ஆகி அப்படியே இறங்குது. அதுக்கு என்ன பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன பிரச்சனை தாங்க. ஒரு 10 காசு செலவு இல்லாமல் நம்ம இந்த ஸ்லைடு கட்டிட்டு கார்பெட்டர் அந்த டாப் மேலே இருக்குது க்ளீன் பண்ணுறது தான் வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. சூப்பரான வீடியோ அது, எல்லோரும் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுமாரி பிரச்சனை வந்தாவே நம்ம எதுவுமே மாற்ற வேண்டாம், ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு நைஸ் அது மாதிரி வச்சு க்ளீன் பண்ணாவே இந்த பிரச்சனை போயிடும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். அதேமாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு வண்டியை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு, கண்டிப்பாக ஆன்சர் தரேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்ப்போம். ஓகே, இப்போது நம்ம இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க இதுமாதிரி வண்டி ஆக்சிலேட்டர் ஓவர் ரேஸ் ஆகுதுன்ட்டு. அது கேபிள் நல்லா தாங்க இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு கார்பெட் ஸ்லைடு விஷயந்தான். இப்போ அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி தான் காமிக்க போகிறோம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி ரேஸ் ஆகுது பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ப்ளே பாருங்கள், வண்டியில் ப்ளேலாம் பக்காவாக தான் இருக்குது. ஆனால் கார்பெட்டர் தான் பிரச்சனை. இது ஓகே, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ, ஆனால் ஆக்சிலேட்டர் ப்ளேலாம் பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாவே இந்த ப்ளே பாருங்கள், ப்ளேலாம் பக்காவாக இருக்குது. இந்த ப்ளே இல்லைனா தான் உங்களுக்கு ரேஸ் ஆகும், ஆனால் ப்ளே இருக்குது பக்காவாக. ஆனால் நம்மளுக்கு ப்ராப்ளமே இந்த ஸ்லைடு மேலே தான். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்லைடை கைட்ட போகிறோம். இந்த ஸ்லைட் இந்த தெரியுதுங்களா? இதில் இந்த ஸ்லைடு வந்து தேயுது உள்ள, இந்த ஸ்லைடு போய் ஜாம் ஆகுது, சரிதா? இது ஒரு இடத்துல போய் அப்படியே நிற்கிது. அதனால அப்படியே நம்ம ரேஸ் பண்ணி இறக்கும்போது அப்படியே நிற்கிது இது. அதனால் இதுக்கு என்ன பண்ணோம், இதுக்கு கேபிள்லாம் மாற்ற வேண்டாம், மேக்ஸிமம் ஸ்லைடு மாற்ற வேணாம். இப்போ இது கார்பெட்டர் கட்டி இது உள்ளே நம்ம நைஸ் எம்மாரி வச்சு க்ளீன் பண்ணாவே ஒரு கண்டிப்பாக அந்த பிரச்சனை போவோம். பார்ப்போம். இப்போ கார்பெட்டர் கட்டுறோம், நிறைய கார்பெட்டர் நம்ம கட்டிட்டோம். இருந்தாலும் சிம்பிளாக காமிக்கிறேன் உங்களுக்கு கார்பெட்டர் எப்படி கட்டுறதுன்ட்டு. ரிட்டர்ன் நம்பரு, மேனிஃபோல்டு ரிட்டர்ன் நம்பரு. ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் இதுமாரி திருப்பூர்லேருந்து துரைன்ட்டு, டாப்பிட்டு ஸ்க்ரூ ஜாம் ஆகிடுச்சுன்ட்டு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான். டாப்பிட் ஸ்க்ரூ எப்படி ஜாம் ஆகிடுச்சுன்னா அது எப்படி நம்ம கட்டி எடுக்கிறதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கிக்கர் ஸ்ப்ரிங்கே கட் ஆகிடுச்சுன்னா அந்த கிக்கர் ஸ்ப்ரிங் எப்படி மாற்றுறதுன்ட்டு அது. ஓகே, இப்போ அந்த சைடு போனோம். அந்த ஓல்டு வண்டிலாம் கார்பெட்டர் கைட்டு தான் அவ்வளோ ஈஸியாக இருக்கும், சிம்பிள். ஆனால் இப்போ இருக்க வண்டி தான் ஈஸி தான், BS4 மாடல் கூட ஈஸி தான். ஓகேவா? ஓகே, கேட்டுச்சு. இது இங்கே உள்ள பாருங்கள், வர தான் செய்யும். இங்கே பாருங்கள் அப்படியே தேஞ்சிருக்குதுங்களா, ஒரு இடம் வண்டி அப்படியே தேஞ்சிருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னாவே இப்போ இந்த கார்பெட்டர் கப்பில் விட்டுருங்க. ஃபுல்லாக இதுமாரி வாஷ் பண்ணலாம். இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இது பாருங்கள். இப்போ ஸ்லைட் நான் போடுறேன், இங்கே போய் அப்படியே ஸ்டாப் ஆகுது, தெரியுதுங்க? அப்படியே நிற்கிது. இது ரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிற்கிது, பாதிரியாக நிற்கிது, தேய்மானம் இங்கே ஆகுது. அதனால் நம்ம நைஸ் இது மாதிரி வச்சு இதை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுமாரி நம்ம நைஸ் எம்மாரி ஒன்று வச்சுக்கின்னு இந்த சைடில் உள் சைடில் இந்தமாரி
இந்த வாட்டர் எமரி அந்த மாதிரி போட்டிங்கனாவே ஸ்க்ராச்சஸ்லாம் ஒன்றும் ஆகாது, இவ்வளோலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம எந்த ஒரு செலவும் இல்லாமல் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ கார்பரேட்டில் 2200 சாதாரணமாகவே இப்போது. அதனால் கார்பரேட்லாம் அடிக்கடி மாற்றலாம் முடியாது நம்மளால். பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறோமோ, கஷ்டம்லாம் பட தேவையில்ல, எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது. செலவே இல்லாமல் நம்ம ஈஸியாக முடிக்கலாம். இப்போ இந்த ஆக்சிலேட்டர் ஓவர் ரேஸ் ஆகுது, நம்ம கடைக்கு இடைக்கு போனால் நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றுவாங்க. கேபிள் மாற்றி அந்த பிரச்சனை போல். அப்போ என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இந்த ஸ்லைடு நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது ஓகேவா? நல்லா உள் சைடு நல்லா இந்தமாரி நல்லா தேய்க்கணும். உள்ளே சின்ன பிட்டு. ஓகே, இப்போ நம்ம பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லைடை போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்லைடை போட்டோம். இப்போ இந்த தெரிஞ்சுங்களா, அந்த ஃப்ரீ இருக்க, இந்த ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த உள்ளே போயிட்டு வரும் நம்மளுக்கு அந்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடில் வண்டி கையை வைக்காதீங்க. இதை தேய்ச்சி போடணுன்னு அவசியமே கிடையாது. இதை தேய்ச்சிங்கனாவே கண்டிப்பாக பிரச்சனை. ரொம்ப தேய்ச்சினாவே கண்டிப்பாக வண்டி ரன்னிங்கில் பிளாக் ஆகும், மைலேஜ் ட்ராப் கூட ஆகலாம் கண்டிப்பாக. அதனால் நம்ம எப்பவும் கார்பரேட்டர் உள்ளே இருக்க ஏரியாவை க்ளீன் பண்ணாவே இந்த சைடு உட்காரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக தடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணலாம். ரொம்ப தேய்ச்சி கார்பரேட்டர் ஓட்டி எடுப்போது பார்த்து உஷாராக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அண்ணன் தான் சொன்னார் அப்படின்ட்டு ஆகிடப்போகுது. நம்மளுக்கு நம்ம கையில் ஒரு ஃபீலிங் தெரியும். ஓகே, இந்த அளவு நம்ம க்ளீன் பண்ணால் ஓகே, இந்த வண்டிக்கு ஓகே பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் ரொம்பலாம் வச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது பொருளெல்லாம். இந்த த்ரெட்டு டைப்லாம் போடக்கூடாது எமரிலாம். ஓகேங்களா? த்ரெட்டு டைப் சைடில் வந்து எமரிலாம் போடாதீங்க. அதனால் இப்படி க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் பெட்ரோல் விற்கிற விலையில் என்ன பண்ணுறது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி தானே ஆகணும். ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம போட்டு ஃபிட் பண்ணி பார்த்துருவோம். சண்டே ஆனாவே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் பண்ணுறது, கத்தினே இருக்காங்களே எல்லாருமே. ஓகே, இப்போ மாட்டலாம். இப்போது ஒன்றும் இல்லை, ஸ்லைடை மாட்டிட்டு ஓகே. கார்பரேட்டர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம், அது அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபால்ட் வண்டி நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். கார்பரேட்டர் சம்மந்தமாக நிறைய போட்டிருக்கோம், ஒன்று எடுத்து. இப்போ இந்த ஸ்லைடு பிரச்சனை போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்கும்போது இந்தமாரி ஸ்லைட் பிரச்சனை எல்லாம் வரல, ஆனால் இப்போ வண்டி வந்துருக்குல்ல, அதனால் நம்ம பார்த்து ரெடி பண்ணுறோம். ஓகே, இது 8ஆம் நம்பரு 8, 9 அதை வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் மீடியம் டைட்டு. ஓகேங்களா? ஏன்னா இங்கே மேனிஃபோல்டு பிளாஸ்டிக்கில் வரதால பட்டுன்னு உடஞ்சி அந்த சைடு கேப்பில் ஏர் லீக் ஆகும், அதால் கூட பிரச்சனை வரலாம். அதனால் நம்ம வண்டி பண்ணும்போது நம்மளே பார்த்து செலவு பண்ணணும். ஓகே, இப்போது ஃபிட் பண்ணியாச்சு. இதையும் சொருவிட்டு ஆன் பண்ணுற வேண்டியதான். ஆன் பண்ணிட்டு உடனே வச்சாலும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நிமிஷம் இருக்கும். ஓகேவா? நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கார்பரேட்டரில் கப்பு ரொம்பிச்சுனாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதே நம்ம ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போதைக்கு கார்பரேட்டர் எல்லாத்தையும் மாட்டோம். இது 100% கண்டிப்பாக ஓகே தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய வண்டி பண்ணியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம டைட் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபால்ட் நம்பர் இருப்போம். இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, எப்படி பார்த்தீங்களா? இதுதாங்க ஒரு ஃபால்ட்டை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை அரெஸ்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு சின்னது தான், ஆனால் இதை நிறைய பேர் பில்டப் பண்ணி பெருசாகிடுவாங்க. அதனால் இந்தமாரி சின்ன விஷயத்தெல்லாம் நம்மளே அசால்ட்டாக வீட்டிலே பண்ணுறது தான் இந்தமாரி விஷயம். இதெல்லாம் நம்ம ஆக்சிலேட்டர் கேட்போம். அதை ப்ளே பாருங்கள். ஆக்சிலேட்டர் ப்ளேவும் பக்காவாக இருக்குது.
ஆக்சிலேட்டரும் உங்களுக்கு ரேஸ் ஆகாது. கீழே பாருங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன ஒரு கார்பரேட்டருக்கு மேலே வர ஸ்லைடு ப்ராப்ளம் தான். ஓகேவா? அதுக்கு சின்னதாக ஒரு எம்ஆர் ஷீட்டு, நைஸ் எம்ஆரியே ரொம்ப ரஃப்பாக போடாதீங்க. நைஸ் எம்ஆரி போட்டு நம்ம க்ளீன் பண்ணாவே இந்த ஃபால்ட்டெல்லாம் 100% அரெஸ்ட் பண்ணிடலாம். எந்த பொருளையும் மாற்றாமல் இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஓகேவா? நம்ம கையில் இருக்க டூல்ஸை வச்சுனே நம்ம பண்ணுறது தான் இந்த வேலை. இது ஒரு பக்கா வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு மற்றவங்களுக்கு இதுமாரி பிரச்சனை வரும்போது நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணாவே ஒரு கெத்து தானே. அதனால தான் இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் வேலையை கற்றுக்கணும். இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.